சென்னையோட ஒரு முக்கியமான பகுதி அண்ணா நகர். பாஷான இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம்னு சொன்னாலும், அங்கேயும் எளிய மக்களும் நிறைய இருக்காங்க. வாழக்கூடிய நிறைய ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டெல்லாம் அங்க இருக்கு. இருக்கு. ஸோ ஒரு எளிய மக்களும் இருக்கக்கூடிய பகுதி தான் அண்ணா நகர் தொகுதி. அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி பேர்லயே அண்ணா இருக்காரு. ஸோ திராவிட முன்னேற்றக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஆதிக்கத்தை செலுத்தி இருக்காங்க. கலைஞர் ஒரு தடவை போட்டி போட்டிருக்காரு. நூலிலையில வந்து ஜெயிச்சாரு. அவரை எதிர்த்து அண்டே அவர்கள் போட்டி போட்டாரு. பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் போட்டி போட்டிருக்காரு. ஆற்காடு வீராசாமி அவர்கள் போட்டி போட்டிருக்காரு. அதுவும் இல்லாம சமீபத்துல நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய ராமச்சந்திரன் அவர் ஒரு தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் போயிருந்தாங்க. ஸோ ஆற்காடு வீராசாமி அவர்கள் கொஞ்சம் ஆக்டிவா இல்லாததன் காரணமாக அந்த இடத்துல அண்ணா நகர் மோகன் அவர்கள் வந்து இரண்டு முறை ஜெயிச்சிருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் வந்து கிட்டத்தட்ட 87,325 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 94,029 பேர் இருக்காங்க. மொத்தமா 1,81,402 வாக்காளர்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. முந்தைய தேர்தல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 2021ல எம்கே மோகன் நம்ம சொன்ன மாதிரி அண்ணா நகர் மோகன் 50%, 48.9% கிட்டத்தட்ட 50% தான் அது. ஆமா. கோகுலேந்திரா வெற்றி பெற்றவங்க, ஆனா 32% தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. பொன்ராஜ் 10.71, சங்கர் 6.36. இது மத்திய சென்னை திமுக கோட்டைன்னு சொல்லியாச்சு. தயாநிதி மாறன் லீடு எடுக்காம இருந்தாதான் ஆச்சரியம். அந்த இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எல்லாத்துலயுமே 50%க்கு மேல, above 50 near 60. ஆமா, இந்த ரேஞ்சில தான். சோ இந்த முறை யாரு வேட்பாளராக கணம் காண்கிறார்கள் சந்தோஷ்? இந்த முறை ஒரு மாற்றம். திமுக சார்பில் சிற்றரசு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கவுன்சிலராக இருக்கிறார். சோ மாவட்ட செயலாளர் கவுன்சிலரா இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிற்றரசு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதிமுக சார்பில் கோகுலேந்திரா அமைச்சரா இருந்தவங்க 2011 இங்க ஜெயிச்சிருந்தவங்க, ஒரு நல்ல முகம் தெரிந்த ஒரு கேண்டிடேட் வேட்பாளர். தாவேகா சார்பில் வி.கே. ராம்குமார், நாம் தமிழர் சார்பில் சங்கர் அவர்கள். இவரை பத்தி இவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வழக்கறிஞர் பின்னுடைய தலைவரா இருக்காரு. நாம் தமிழர் கட்சியிலேயே இந்த சட்ட சிக்கல்கள், சீமானுடைய வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து சங்கர் அவர்கள் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக அண்ணா நகர் தொகுதியை வந்து சங்கர் அவர்களுக்கு சீமான் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஸோ நம்முடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது சந்தோஷ்? 2026 ஆதன் கருத்து கணிப்பின்படி அண்ணா நகர்ல சிற்றரசு 38%, கோகுலேந்திரா 29, அதிமுக சார்பில் வி.கே. ராம்குமார் தாவேகா சார்பில் 26, சங்கர் 7%. ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாம 38-29 ஒரு டஃப் ஃபைட் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு இது செகண்டுக்கான ஃபைட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிற்றரசுக்கு வந்து அவர் வந்து அங்க களப்பணி செஞ்சிருக்காரு, அதோட மாவட்ட செயலாளர் இருக்காரு. அதுவும் இல்லாம அண்ணா நகர் மோகன் செய்த வேலைகளும் இருக்கு. நிச்சயமாக வந்து சிற்றரசு அவர்களுக்கு கை கொடுக்கும். சோ அந்த இடத்துல சிற்றரசு அவர்கள் ஜெயிக்கிறாருன்னு நாம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா அதுதான் வாய்ப்பு. அதுதான் அண்ணா நகர்ல 2026 ஆதன் கணிப்பின்படி சிற்றரசு அவர்கள் ஜெயிக்கிறார். கண்டிப்பா.